வணக்கம். ஜெயா டிவியின் சிறப்பு விவாதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர், அதாவது கிட்டத்தட்ட 23 வருடங்களாக கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வந்த 7 பேரின் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு வந்த 24 மணி நேரத்திற்குள்ளாகவே அமைச்சரவை கூட்டத்தை உடனடியாக கூட்டி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது இந்த 3 பேர் மட்டுமல்லாமல் மொத்தமுள்ள 7 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பு தானது. இந்த அறிவிப்பை அடுத்து தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மற்றும் மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் என பல கோடிக்கணக்கானோர் தங்களுடைய மகிழ்ச்சியை, ஆரவாரத்தை வெளிப்படுத்தினார்கள். அதை பார்க்க முடிந்தது. இந்த நடவடிக்கை பற்றித்தான், அதாவது தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இந்த துரித நடவடிக்கை, துணிச்சலான நடவடிக்கை பற்றித்தான் விரிவாக பேச இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நிலையில் மத்திய அரசு இதற்கு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் ஒரு செயலியும் செய்திருக்கிறது. அதை பற்றியும் இன்று விரிவாக விவாதிக்கிறோம். இந்த சிறப்பு விவாதத்தில் நம்மோடு பகிர்வதற்காக காந்திய மக்கள் கட்சியின் தலைவர் திரு தமிழறிவு மணியன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு கொங்கு இளைஞர் பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் திரு உ. தனியரசு, அது மட்டுமல்லாமல் 23 ஆண்டுகளாக சிறையில் வாடி வரும் பேரறிவாளனின் தாயார் திருமதி அற்புதம்மாளும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதலில் இவர்களிடம் பேசுவதற்கு முன்பாக, முதலமைச்சர் அந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு, சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி உட்பட 7 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற அந்த முதலமைச்சருடைய அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு வெளியான உடனே திருமதி அற்புதம்மாள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவரிடம் முதலமைச்சர் நேரில் சந்தித்தார். அந்த நெகிழ்ச்சியான காட்சிகளை முதலில் பார்த்து விடலாம். நிச்சயமாக நான் சொன்னதுபடி உண்மையிலேயே பார்க்கிற அனைவருக்கும் இது நெகிழ்ச்சியான விஷயம்தான். அந்த அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் பரிவோடு அந்த தாயின் உள்ளத்தை புரிந்து கொண்டு அரவணைத்த அந்த காட்சிகளை பார்த்தோம். முதலில் நாம் திருமதி அற்புதம்மாளிடமிருந்து ஆரம்பிக்கலாம். திருமதி அற்புதம்மாள், முதலமைச்சருடைய சந்திப்பு, அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுடைய அந்த நேற்றைய சந்திப்பு, அந்த நெகிழ்ச்சியான காட்சிகளை பார்க்க முடிந்தது, அதை கொஞ்சம் விவரிக்க முடியுமா? உண்மையிலேயே இப்படி ஒரு சந்திப்பு நடைபெறும் அப்படின்னு நான் கற்பனை கூட பண்ணல. முந்தின நாள் இவங்களுக்கு தூக்கு தண்டனை தளர்த்தப்பட்டு இவங்களுக்கு ஆயுள் தண்டனை ஆக்கப்பட்டு நிபந்தனையற்ற ஆயுள்னு அறிவிச்சு அந்த அதிகாரத்தை மாநில அரசாங்கையில நம்ம சதாசிவ அமர்வு பெஞ்ச் சொன்னாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஓரளவு மகிழ்ச்சியா இருந்தேன். ஆனா எனக்கு விடுதலை ஆவானோ தெரியலையே என் மகன். அதனால முதல்வர் அம்மா கிட்ட நம்ம முறையிடணும், ஒரு கோரிக்கை மனு தயார் பண்ணிக்கிட்டு அவங்கள சந்திச்சு என் மகனை உடனே விடுதலை செய்யுங்கம்மா அப்படின்னு கேட்கணும் அப்படின்றதுக்காக நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா மறுநாள் காலையில தொலைக்காட்சி பெட்டியை தொடங்கின உடனே இவங்க 3 பேரையும் உடனே விடுதலை செய்யறதாவும் மற்றும் 4 பேரையும் சேர்த்து 7 பேரை விடுதலை செய்யறதாவும் அம்மா அறிவிப்பு பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தோணல. உடனே அவங்கள பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் எதையுமே யோசிக்கல. என் கூட இருந்த தம்பிகளை கூட்டிட்டு நான் சட்டமன்ற வளாகம் வந்தேன். நான் வந்துக்கிற தகவலை சொல்லுங்கப்பா என்ன. ஆனா அங்க இருந்தவங்க, நீங்க ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா, அவங்களுக்கு மனு எழுதிட்டு வந்தீங்களான்லாம் கேள்வி கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், அதை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட என் நேரம் இல்லப்பா, இதை கேள்விப்பட்ட உடனே நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உள்ள தகவல் சொல்றமான்னு சொன்னாங்க. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருந்ததுனால அது முடிஞ்ச உடனே எங்களை உள்ள கூப்பிடுறதா கூட்டிட்டு போனாங்க. உண்மையிலேயே எனக்கு அந்த காட்சி இப்பவும் கற்பனை போல இருக்கு. அவங்க நின்று வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னால அடக்கவே முடியல என் உணர்வை. ஏன்னா 23 ஆண்டு காலம் நான் பயந்து செத்து இருக்கிறேன். என் திருப்பி என் வீட்டுக்கு வருவானா, என்னோட இருப்பானா அப்படின்லாம் நினைச்சு நான் கலங்கி இருக்கிறேன். அந்த கலக்கத்துக்கெல்லாம் உடனே ஒரு முடிவு சொன்ன பார்த்த உடனே நான் அழுதேன், வணக்கம் வச்சேன்.
எனக்கு அவங்க ஆறுதல் சொன்னாங்க, அழாதீங்கம்மா, நம்பிக்கையா போங்க, உங்க மகன் தான் திருப்பி கிடைச்சிட்டாரு, இனிமே கலங்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உண்மையிலேயே இது மாதிரி அவங்களை நெருங்கி பார்த்து அவங்க ஆறுதலை நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. இன்னைக்கே எனக்கு மலைப்பா இருக்கு. அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். ரொம்பவே நிச்சயமாக அவருடைய ஒரு தாயின் வேதனை, நிச்சயமாக தாய் உள்ளத்தோடு முதலமைச்சர் அவர்கள் அந்த பதிவு அவர்களை மேலும் மேலும் அவருடைய அந்த துக்கத்தை அதிகரித்திருக்கிறது. திரு தனியரசு, இந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்திருந்தால் கூட முட்டுக்கட்டை போடும் விதத்தில் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றும் நடந்திருக்கிறது டெல்லியில். அதை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். அதற்கு முன்பாக சட்டப்பேரவையில் அதற்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தை உடனடியாக கூட்டி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதாவது உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த 24 மணி நேரம், அதை கூட நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. மை காய்வதற்கு முன்பாக நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஒரு அரசியல் பிரமுகரா, அரசியல் கட்சியை சேர்ந்தவரா, உங்களுடைய கருத்து என்ன முதலமைச்சர் நடவடிக்கை பற்றி? உச்சநீதிமன்ற தீர்ப்பு 3 இளைஞர்களினுடைய உயிரை காப்பாற்றிய அந்த தீர்ப்புக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த தீர்ப்பையை மை உணர்வதற்கு முன்பு தமிழகத்திலே 24 மணி நேரத்தில் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு அமைச்சர்கள் அங்க தலைமைச் செயலகத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. 8 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் உடனடியாக அமைச்சரவையை கூட்டி அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த இளைஞர்கள் விடுதலை செய்வதற்கு உடனடியாக அமைச்சரவை குழுவில் ஆலோசித்து ஒப்புதல் பெற்று சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் அறிவிப்பை அவர்கள் சட்டமன்றத்திலே தான் செய்ய வேண்டும் என்கின்ற விதி இருந்ததனால் சட்டமன்றத்திலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இவ்வளவு காலமும் 10 கோடிக்கும் மேற்பட்டு உலகம் முழுக்க பரவி வாழ்கின்ற தமிழ் சமூகத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த அறிவிக்கை தமிழக அரசியல் சட்டமன்ற வரலாற்றில் அல்லது உலகத்தின் வேறு எந்த ஆட்சி அதிகார மையங்களில் இருந்து இதுபோன்று ஒரு கருணை உள்ளத்தோடு எப்படி இந்த அன்பு தாய் பேரறிவாளர்களுடைய அன்பு தாய் அற்புதமாமாளி போல் கண்ணீர் மல்க நம்முடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி சொன்னார்களோ, அது அவர் இதயம் கனிந்து அந்த இளைஞர்களை உயிரை மீட்டிருக்கிற ஒப்பற்ற முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உலகம் முழுக்க இதுபோன்று கண்ணீரோடு கவலையோடு துன்பத்தோடு இருக்கிற கோடிக்கணக்கான தாய்மார்களினுடைய கண்ணீரை துடைக்கிற அந்த கரம் இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிறகு நம்முடைய பேரறிவாளன் சாந்தன் முருகனுடைய விடுதலையை அவர்கள் அமைச்சரவையில் கூட்டி உடனடியாக மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் 3 நாட்களுக்குள் பதில் வரவில்லை என்றால் இந்த மூவரையும் தமிழக அரசு தனக்கு இருக்கிற மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி 432, 33 பிரிவை பயன்படுத்தி நான் உடனடியாக விடுதலை செய்வேன் என்று அந்த சொன்ன பாங்கு இதுவரைக்கும் ஜனநாயக அரசியல்ல இவ்வளவு ஒரு உறுதியா, இவ்வளவு ஒரு அழுத்தமா, ஒரு ஆளுமை திறனுள்ள ஒரு முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய சொன்ன இந்த விடுதலைக்கான அந்த செய்தி இருக்கு பாத்தீங்களா. இதுவரைக்கும் தமிழர்கள் தம்முடைய வாழ்நாள் எல்லாம் இதிகாச காலங்களில் இருந்து அவர்களுக்கு இப்படி ஒரு இனிப்பான செய்தி, இப்படி ஒரு அரசியல் நிர்வாக ஆளுமை உள்ள ஒரு தலைமை நம்முடைய வரலாறு, தமிழ் சமூக வரலாற்றில் நம்முடைய சமகாலத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களினுடைய தமிழக முதல்வர்களுடைய வடிவில் நம்ம அதை பார்த்ததுதான் தமிழ் சமூகம் இன்றைக்கு 10 கோடி உலகம் முழுக்க பரவி கிடக்கிற தமிழ் சமூகமும் வியந்து மகிழ்ந்து பெருமையோடு பாராட்டுகிற இந்த நடவடிக்கை என்பது உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த மானுட சமூகம், ஒட்டுமொத்த ஜனநாயக சக்தியில் அன்பு, கருணை, ஈவு, இரக்கத்தினுடைய பிறப்பிடமாக இருந்த தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சித்துறை தலைவர், இப்படி மக்களை ஆளுகிற முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதை அரசியலாளர்கள் வியந்து பார்க்கிறார்கள். உலகம் இப்பொழுதுதான் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த வள்ளுவரை போன்று, பெருமை சேர்த்த வள்ளலாரை போன்று கருணை உள்ள இந்த தமிழ் சமூகத்தினுடைய வடிவமாகவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருப்பதை அறிந்து உலகம் இன்று போற்றி மகிழ்கிறது. இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த தடை என்பதெல்லாம் அது நம்முடைய முதல்வர் புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்து அளவில் எல்லாம் அது சாதாரண விஷயம். இன்னும் நம்ம 2 வாரத்தில் நம்முடைய பதிலை அதை பற்றி நம்ம தொடர்ந்து விரிவா பேச போறோம். திரு தனியரசு, திரு தமிழறிவு மணியன், காந்திய மக்கள் கட்சியினுடைய தலைவர், எந்த கருத்தாலும் ஆழமாக எடுத்துரைக்கக்கூடியவர். சார், திருமதி அற்புதம்மாள் முதலமைச்சர் சந்திச்சுட்டு வெளிவரும் போது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகளுக்கு என்ன, இந்த விஷயத்தில் நீங்க முதல்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க?
நிச்சயமாக அற்புதம் அம்மாளை நான் இப்பொழுதுதான் முதன்முறையாக சந்திக்கவில்லை. அற்புதம் அம்மாளை நான் பல முறை சந்தித்திருக்கிறேன். பல மேடைகளில் அற்புதம் அம்மாளுக்கு பக்கத்தில் அமர்ந்து கனத்த சோகத்தோடு இருள் கவிந்த முகத்தோடு காட்சி தந்த அற்புதம் அம்மாளை பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த தாய்க்கு எப்பொழுதுதான் உண்மையில் ஒரு மகிழ்ச்சி வந்து சேரப்போகிறது என்று நான் நெகிழ்ந்தபடி பார்த்திருக்கிறேன். உண்மையிலேயே முதல்வர்களை அற்புதம் அம்மாள் சந்தித்ததும், சந்தித்து விட்டு வெளியே வந்ததும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் அதை பார்த்த பொழுது என்னை அறியாமல் என் கண்களிலே இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் பைபிளில் ஒரு வாசகம் உண்டு, இருதயத்தின் கசப்பை இருதயமே அறியும் என்று. எனவே ஒரு இருதயத்தினுடைய கசப்பு எவ்வளவு என்பதை எவ்வளவு வார்த்தைகளால் வலிமைமிக்க மொழியால் நீங்கள் விளக்க நினைத்தாலும் அது இயலாது. அனுபவித்து பார்ப்பவர்களுக்குத்தான் அந்த வலி தெரியும். ஆனால் அந்த வலியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முழுவதுமாக உணர்ந்து அந்த வலியை தீர்ப்பதற்காக முயன்றதோடு மட்டுமல்லாமல் வலித்த இருதயத்தை பக்கத்திலே வரவழைத்து அந்த இருதயத்திற்கு ஆறுதல் மருந்தை தடவி அனுப்பி வைத்த காட்சி உண்மையிலேயே நெகிழ்ச்சியானது. நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் இதை 3 விதமாக நான் பார்க்கிறேன். நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் சட்டம் எப்பொழுதுமே மனித மனத்தை மையமாக வைத்து ஆய்வு செய்வதில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் மனிதநேயத்தோடு உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனையை அணுகியிருக்கிறது. முதல்வர் அவர்கள் மிகுந்த மனிதநேயத்தோடு இந்த பிரச்சனைக்கு 24 மணி நேரம் முடிவதற்குள்ளாகவே ஒரு தெளிவான முடிவை தேடி தந்திருக்கிறார். 2 பக்கத்திலும் மனிதநேயத்தின் வெளிப்பாடுகளை நாம் சந்தித்து மகிழ்ச்சியுற்ற அதே தருணத்தில்தான் மனிதநேயம் என்றால் என்னவென்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருதயமே இல்லாத ஒரு இரும்பு மனம் கொண்ட அரசாக மத்திய அரசு இன்று இதற்கு ஒரு தடையை பெறுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறது என்றால், இந்த மத்திய அரசில் இருப்பவர்கள் இன்னமும் இந்த 3 உயிர்களை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே, இந்த 7 பேரையும் பாழ்படுத்தி புதைகுழிக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்களே, இவர்கள் காந்தியத்தின் வாரிசுகள் என்று எந்த வகையில் சொல்லிக் கொள்கிறார்கள்? காந்தியம் வளர்த்தெடுத்த காங்கிரசின் பிரதிநிதிகள் என்று எந்த வகையில் தங்களை வெளிப்படுத்த வருகிறார்கள் என்பதுதான் இன்னமும் எனக்கு விடை தெரியாத வினாவாக இருக்கிறது. நிச்சயமா திரு தமிழறிவுமணியன், அதாவது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. மனிதாபிமானம் இல்லாத செயல் என்று. திரு தனியரசு, உங்ககிட்ட அதே கேள்விதான் கேட்கிறேன். கிட்டத்தட்ட 11 வருட காலம் இவங்க கருணை மனு தாக்கல் செய்துவிட்டு ஜனாதிபதியோட அந்த கருத்துக்காக, அவருடைய பதிலுக்காக காத்திருந்த காலம் 11 வருட காலம். அதை கருத்தில் கொண்டுதான் உச்சநீதிமன்றம் 11 வருட காலமும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செத்து பிழைத்திருக்கிறார்கள், அதுவே போதும் என்ற அளவில் மாநில அரசு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்தது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் அந்த மனிதாபிமான கூட மத்திய அரசுக்கு, ஆளும் காங்கிரஸ் கூட்டணி அரசு என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசுக்கு இல்லாமல் போயிருக்கு. இது கருத்துல 140 கோடி பேருக்கும் மேற்பட்டிருக்கிற இந்திய தேசத்தினுடைய மக்களினுடைய நீதி நிர்வாகத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சதாசிவம் ஐயா 3 அமர்வு அமர்ந்து இந்த 23 ஆண்டுகள் சிறை கொட்டடியிலே அடைபட்டு கிடக்கின்ற இந்த இளைஞர்களினுடைய விடுதலை தாமதிக்கப்பட்டதற்கான காரணம் சட்டபூர்வமானதாக இல்லை. சட்டத்திற்கு புறம்பாக 23 ஆண்டுகள் தொடர்ந்து சிறை கொட்டடியிலே அடைபட்டு கிடக்கின்ற இந்த 3 தமிழ் இளைஞர்களை ஏன் விடுவிக்க கூடாது என்று மனிதாபிமானத்தோடு சட்டத்தை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து, அவர் ஒன்று சாதாரண ஆட்கள் அல்ல. அவர்கள் கீழ் நீதிமன்றத்திலே பணியாற்றி, உயர் நீதிமன்றத்திலே பணியாற்றி, உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் இவ்வளவு பொறுப்பு வாய்ந்த நீதிபதியினுடைய அந்த கருணை, நீதிபதியினுடைய அந்த தீர்ப்பினுடைய வெளிப்பாட்டை கூட சாதாரணமாக ஒரு பாசிச சிந்தனையோடு, ஒரு சர்வாதிகார சிந்தனையோடு, ஒரு பழிவாங்குகிற சிந்தனையோடு காங்கிரஸ், சோனியா, மன்மோகன், ராகுல் அரசு இப்படி திட்டமிட்டு இந்த இளைஞர்களையும் புதைகுழியில் தொடர்ந்து எப்படியாவது அவர்கள் உயிரை பறிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருதுகிற பாங்கு மிக கொடுமையானது. இந்திய தேசத்து மக்களுக்கும் இந்திய தேசத்தினுடைய மக்களினுடைய பண்பாட்டு வாழ்வியல் கலாச்சாரத்திற்குமே முரணானது. அப்படி ஒரு இத்தாலி அந்த முகம், பாசிச முகம், அந்த ரத்தத்திலே வந்த ராகுலினுடைய அந்த முகம் இப்பொழுதும் இந்த 3 இளைஞர்களை உச்ச நீதிமன்றமே விடுதலை செய்திடல் சரி என்று சொன்ன பிறகு கூட இன்று போய்
உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு அவர்களை விடுதலை செய்யக்கூடாது, அது மத்திய அரசாங்கத்திற்கு உரிய அதிகாரம் என்று தடுத்து வைத்திருப்பது என்பது கொடுமையிலும் கொடுமை. இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில், நீதி நிர்வாக வரலாற்றில் இப்படி போய் ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு அப்பாவி ஏழை எளிய சாமானிய உழைக்கின்ற மக்களை ஒரு குற்றம் ஒரு பாவமும் செய்யாத அந்த இளைஞர்களை ஒரு சூழ்ச்சியால் சந்தர்ப்பத்தால் புனையப்பட்ட அந்த வழக்குல தொடர்ந்து பேசுவோம். திரு தனியரசு, அதாவது மத்திய காங்கிரஸ் அரசு ஒரு மோசமான மனநிலையோடு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னும் கொடுமை பாருங்க, அந்த இவங்க இந்த 3 இளைஞர் 4 இளைஞர்ல ஒரு அந்த ராஜீவ் கொலையை நாங்க யாரும் சத்தியமா தமிழ் தேசத்துல இந்திய தேசத்துல உலகம் முழுக்கிற யாரும் நாங்க அதை இருக்கல. அதுக்கு நாங்க அதை சரின்னு சொல்றதுக்கு வாதாடுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் யாரும் இல்லை. அதுக்கு மிக கடுமையான கண்டிக்கத்தக்கது. அதில் குற்றவாளிகள் அது எப்படிப்பட்ட தண்டனை உயர்ந்த தண்டனை எதுவாக இருந்தாலும் நம்ம அதை ஏற்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்கு இணையாக அந்நிய தேசத்தில் ஒரு இனத்தையே லட்சக்கணக்கில் கொத்தா குண்டுமலை பொழிந்து அந்த சோகமே இன்னும் தீராத போது அந்த பழியையும் சுமந்திருக்கிற காங்கிரஸ் அந்த சூழ்நிலையில கூட இந்த அப்பாவி எஞ்சி இருக்கிற 23 ஆண்டுகள் கடுமையான சிறை குட்டடியில் அடைபட்டு கிடக்கின்ற அந்த இளைஞர்களுடைய விடுதலையை உச்சநீதிமன்றமே தந்த பிறகு கூட இன்னைக்கு போய் தடுத்து அதை மீண்டும் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்றது. அந்த தீர்ப்பு வந்தவுடனே அதனாலதான் புரட்சி அம்மா அவர்கள் இதுல சதி இருக்கும், சூழ்ச்சி இருக்கும், வஞ்சகம் இருக்கு, இந்த இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பயன்படுத்தி உடனடியாக அவங்க விடுதலை செய்யறது இப்பவும் நினைச்சாங்க. அவங்க அன்னைக்கு காலையில அதுல ஒரு வரி சொல்லிட்டாரு, மத்திய அரசாங்கத்தை கலந்து பேசி அப்படின்னு ஒரு வரிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஐயா அது சட்டப்படி இருக்கிற அந்த நிகழ்வை சுட்டிக்காட்டியதனுடைய விளைவு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதுக்கு 3 நாள் அவகாசம் கொடுத்தாங்க. கெடு விதித்தார்கள். யார் இதில் ஒரு தனியரசு அவர்கள் சொன்னதில் ஒரு திருத்தத்தை நான் தர விரும்புகிறேன். அந்நிய தேசத்தில் நடந்த படுகொலைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏராளமாக உயிரிழந்தவர்களுடைய உறவுகள், அவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை குறித்தே கவலைப்படுவது இன்றைய காங்கிரஸ் அரசு என்பது போல் அவர் சொன்னார். நீங்கள் அது அந்நிய தேசமாக நாம் பார்க்க வேண்டாம். ஒன்று சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இதுவரையில் ஏறக்குறைய 700 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிங்கள அரசினால். நீங்கள் இப்பொழுது மன்மோகன் சிங் மௌனமே வடிவமாய் காட்சி தரக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்று திருவாய் மலர்ந்து ஒரு செய்தி வழங்கி இருக்கிறார். மன்மோகன் சிங் சொல்கிறார், இது இறையாண்மை பொறுத்த விஷயம் என்கிறார். வெறுமனே சட்ட பிரச்சனையாக பார்க்க கூடாது, இறையாண்மை பொறுத்த விஷயம். நான் மாண்புமிகு பிரதமர் அவர்களை கேட்பதற்கு ஒரு கேள்விதான் இருக்கிறது. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை இறையாண்மை சம்பந்தப்பட்டது என்றால் ஏறக்குறைய 700 தமிழகத்தினுடைய மீனவர்கள், இந்திய பெருங்குடி மக்கள், அவர்கள் இந்த இலங்கை அரசால் கொல்லப்படுகிற பொழுது அது இந்த இறையாண்மையை பாதிக்கவில்லையா? இறையாண்மைக்கு சவால் விடக்கூடிய இந்த இலங்கை அரசை நட்பு நாடு என்று வெட்கமின்றி சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசு இவ்வளவு அவத்தை அரங்கேற்றி இருக்கக்கூடிய ராஜபக்சேவை டெல்லிக்கு வரவழைத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுத்து மகிழ்ந்த இந்த மன்மோகன் சிங் அரசு மனசாட்சி உள்ள அரசு தானா? நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உலகம் முழுவதும் உள்ள நேயர்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இதே உச்ச நீதிமன்றம் சென்ற மாதத்திலேதான், 10 ஆண்டுகளுக்கு முன்போ 100 ஆண்டுகளுக்கு முன்போ அல்ல, சென்ற மாதத்தில் தூக்கு கயிற்றில் தொங்க வேண்டிய நிலையில் இருந்தவர்களை 14 பேருக்கு ஆயுள் தண்டனையாக அந்த தண்டனை குறைப்பை வழங்கிய போது இந்த மத்திய அரசு அதற்கு எதிராக போனதா? ஆனால் 14 பேர் வெளியே வருவதற்கு, தூக்கு கயிற்றிலிருந்து வெளியே வந்து அவர்கள் ஆயுள் தண்டனை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தண்டனை குறைப்பை உச்சநீதிமன்றம் வழங்கிய பொழுது மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்த மன்மோகன் அரசு இந்த 3 இளைஞர்கள் இவர்களோடு சேர்ந்து 4 பேரையும் சிந்தித்து வெளியே கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் நினைத்தாரே, அந்த ஒன்றுக்காகவே அவரை நான் மனம் திறந்து பாராட்ட விரும்புகிறேன். காரணம் 7 பேருமே ஒரு மனிதனுடைய வாழ்விலேயே வசந்தமயமானது அவனுடைய அல்லது அவளுடைய இளமை பருவம் தான். 23 ஆண்டுகள் இழந்தால் திரும்ப பெற முடியுமா அந்த இளமையை? 23 ஆண்டுகள் தங்களுடைய இளமையை முழுவதுமாக இழந்து விட்ட அவர்கள் மீது இன்னமும் நீங்கள் வன்மத்தோடு அவர்களை உள்ளுக்குள்ளேயே வைத்து சீரழித்து சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அந்த உள்நோக்கம் என்பது ரொம்ப அருவருப்பானது என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஒரு விவகாரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த ஒரு முடிவு இருக்கிறதே,
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களின் உள்ளங்களில் அரியாசனமிட்டு அமரக்கூடிய ஒரு அற்பமான வரலாற்று நிகழ்வாகவே தான் நான் அதை பார்க்கிறேன். எனவே நான் யாரையும் எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் புகழ்ந்து பேசுவது என்னுடைய வழக்கம் இல்லை. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரையில் இன்று அவர் ஆற்றி இருக்கக்கூடிய கடமை ஒன்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஏதோ அற்புதம் அம்மாளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக இன்றைக்கு முதல்வர் இதை முதன்முறையாக செய்திருக்கிறார் என்று நினைத்தால் அது பிழை. இதே மாதிரி 1971 83 வரை நக்சலைட்டாக இருந்த கலியபெருமாளுடைய வழக்கு 12 ஆண்டு காலம் உச்சநீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருந்த பொழுது 12 ஆண்டு காலம் சிறைக்குள்ளே கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த கலியபெருமாள் பகவதியினுடைய பெஞ்சுக்கு முன்னாலே அந்த வழக்கு வருகிறது. உச்சநீதிமன்றத்தின் பகவதி மிக அற்புதமாக அந்த வழக்கை கையாண்டு அவர் தீர்ப்பு வழங்கிய பொழுது அன்கண்டிஷனல் பரோல், நிபந்தனையே இல்லாத ஒரு பரோலை கொடுத்தார். அதாவது till his death, அவர் இறக்கும் வரையில் நிபந்தனையற்ற பரோலை உச்சநீதிமன்றம் கொடுத்தது. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கான துணிவு 81 ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதிக்கு இல்லாமற் போனது. 91 தமிழகத்தின் முதலமைச்சராக வந்த இதே ஜெயலலிதா அவர்கள்தான் அந்த அன்கண்டிஷனல் பரோல் என்பதை பயன்படுத்தி அவரை சிறை கம்பியிலே இருந்து வெளியே விடுவித்து சுதந்திர பகையாக மாற்றினார். அன்று கலியபெருமாள் குடும்பத்தின் கண்ணீரை துடைத்த அதே கைதான் இன்றைக்கு அற்புதம்மாளுடைய குடும்பத்தின் கண்ணீரையும் மற்ற 6 பேருடைய குடும்பங்களின் கண்ணீரையும் துடைத்திருக்கிறது. எனவே இந்த வகையில் இது புதியதாக ஒன்றை அவர் செய்துவிடவில்லை, ஏற்கனவே செய்ததனுடைய அடுத்த அத்தியாயத்தை இந்த நேரத்தில் செய்திருக்கிறார் என்பதை சேர்த்து பார்க்கிற பொழுது உண்மையில் அவரை பாராட்டுகிறேன். நிச்சயமாக ரொம்ப தெளிவா சொன்னீங்க திரு தமிழறிவு மணியன். அதாவது தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இந்த மனிதாபிமான நடவடிக்கைகள் இன்று ஏதோ புதிதாக வந்த நடவடிக்கைகள் என்பதை இல்லை என்பதை மிக தெளிவாக ஒரு ஆதாரத்தோடு ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தார் திரு தமிழறிவு மணியன். திரு தமிழறிவு மணியன் அவர்கள் மட்டுமல்ல, பல கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் பொதுமக்களும் முதலமைச்சருடைய இந்த துணிச்சலான தைரியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அறிவிப்பு குறித்து மனம் திறந்து பாராட்டியிருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை இப்போது கேட்டுவிடலாம். I would extend my heartiest congratulations and gratitude on behalf of MDMK, on behalf of millions and millions of Tamils who were concerned about the misery of these condemned prisoners. Hats off to the Tamil Nadu government headed by Madam Jayalalitha. She has taken a bold and historic decision. இவ்வளவு விரைவாக ஒரு தெளிவான துணிச்சலான முடிவினை மேற்கொண்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் பாராட்டத்தக்கவர், பாராட்டுக்குரியவர். தமிழ்நாடு அரசு பாராட்டுக்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சாந்தன் முருகன் பேரறிவாளன் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அவர்களிடம் உள்ளிட்டு 7 பேர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை 110 விதியின் கீழ் முன்மொழிந்திருக்கிறார்கள், நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாநில முதலமைச்சருடைய அந்த முயற்சியை, முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை விடுவிக்கிறோம் என்று அறிவித்திருப்பது தமிழக மக்கள் அனைவருடைய முழு வாழ்த்துதலுக்கும் பாராட்டுகளுக்கும் உரிய நல்ல செய்தியாக வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் தெளிவாக மரண தண்டனை மாற்றி ஆயுள் தண்டனையாக வைத்திருக்கிறது. அந்த ஆயுள் தண்டனையை எவ்வளவு காலம் என்று அறுதியிட்டு விடுதலை செய்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. இரத்த பசி காங்கிரஸ்காரர்களுக்கு, குறிப்பாக சோனியா காந்தி குடும்பத்திற்கு இன்னும் அந்த இரத்த பசி தீரவில்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. தொடர்ந்து பேசுவோம். திருமதி அற்புதம்மாள், நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும், நீங்க சொன்னீங்க மத்திய அரசு ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து, மத்திய அரசு வழக்கு தொடர்ந்தனாலதான் ஒரு சிறிய தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உங்ககிட்ட நேத்து இருந்த அந்த கலக்கமோ இன்னைக்கு நான் நிச்சயமா நேரில் பார்க்கும்போது பார்த்தேன், நானு ரொம்ப தைரியமா இருந்தீங்க.
அந்த தைரியத்துக்கு என்ன காரணம்? 2011 செப்டம்பர் 9ஆம் தேதி இவங்களுக்கு தூக்கு அப்படின்னு உறுதிப்பட்ட போது எல்லாருமே கலங்கி போயிருந்தோம், என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தோம். அப்ப அந்த செங்கோடின்ற இளம் பெண் உயிர் துறந்தா. மேலும் யாருக்கும் கலக்கம் அதிகமாயிடுச்சு. இந்த 3 பேர் விடுதலை செய்ய சொல்லிதான் அந்த பொண்ணு தீ குளிச்சுது. என்ன நடக்குமோ அப்படின்னும் போதுதான் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நம்ம முதல்வர் ஜெயலலிதா அவங்க 8 வார கால இடைக்கால தடை இவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இவங்க தண்டனை நிறுத்தி வச்சாங்க. நான் அப்பத்துல இருந்தே இவங்க தான் என் பையனை காப்பாற்ற போறாங்க அப்படின்ற உறுதியில இருந்தேன். ஏன்னா இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை போட்டு ஒரு மரண தண்டனை சிறைவாசிகளோட தண்டனையை நிறுத்தி வச்சுதா வேற எங்கேயுமே இல்லை. அது தமிழக முதல்வர் அம்மா தான் செய்தாங்க. அப்பத்திலிருந்தே நான் சொல்லிக்கிட்டு வர்றது என்னன்னா, முதல்வர் அம்மா தான் என் பையனை செய்ய போறாங்க அப்படின்னு. இப்ப உச்ச நீதிமன்றத்தில் சதாசிவ அமர்வு தெளிவாவே சொல்லியிருக்காங்க, மரண தண்டனையை குறைச்சி நிபந்தனையற்ற ஆயுள் கொடுத்துருக்கிறேன், அதை அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்து அவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு. இந்த மாதிரி நேரத்துல தான் எதிர்பாராத விதத்துல திடீர்னு எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுத்தாங்க நம்ம முதல்வர் அம்மா, 7 பேர் விடுதலை செய்யறேன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, 3 நாள் உங்களுக்கு நான் அவகாசம் தரேன், அதுக்குள்ள செய்திகள்லாம் சரி இல்லைன்னா நான் செய்திருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு அப்ப ரொம்ப நம்பிக்கை வந்தது, நிச்சயமா இவங்க சொன்னதை செய்து முடிப்பாங்க, இவங்களோட விடுதலை முதல்வர் அம்மா தான் செய்ய போறாங்க அப்படின்றதுனால நலங்களை. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை மத்திய அரசாங்கம் அணுகி இருக்கிறதா கூட சொன்னாங்க. நான் சொன்னேன், உன் பையன் உங்ககிட்ட வருவான், நீங்க கலங்காதீங்க, மகிழ்ச்சியா போங்கன்னு எனக்கு முதல்வர் அம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா என்னை மகிழ்ச்சியா வச்சிட்டு இருப்பாங்க, என் மகனை உள்ளிட்ட மற்றவங்களை விடுதலை செய்வாங்க. அதனால நான் இதை பத்தி கவலைப்பட. உங்களுடைய நம்பிக்கை காரணம் இதுதான். ஆமா, முதலமைச்சர் தான் உங்களுக்கு நம்பிக்கை காரணம். நிச்சயமாக கண்டிப்பா இதை செய்வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாக்கு பலிக்க வேண்டும். திரு தனியரசு, இதுல நீங்க பேசும்போது சொன்னீங்க, இரட்டை வேடம் இதுல நடத்தப்பட்டது சில கட்சியினரால் சொன்னீங்க. குறிப்பா நேற்று கூட பேசிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல இவ்வளவு விஷயம், இத்தனை லட்சம் மக்கள், இத்தனை கோடி மக்கள், இத்தனை கோடி தமிழர்கள், தமிழ் மொழி தெரியாத மனித ஆர்வலர்கள் கூட முதலமைச்சர் நடவடிக்கைகளை பாராட்டிருக்கும் போது திடீர்னு ஒரு தலைவர் விமர்சனம் செய்கிறார். அதை பத்தி முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும்போது புள்ளி விவர ஆதாரங்களுடன் தெரிவிச்சாங்க. அதாவது திமுக தலைவர் கருணாநிதியோட இரட்டை வேடம், அதாவது 19/4/2000 திரு கருணாநிதி தலைமையிலான அந்த அன்றைய அரசுல அமைச்சரவை கூட்டம் கூடி மாநில ஆளுநருக்கு பரிந்துரைக்கணும், அதில் நளினிக்கு மட்டும் விலக்கு கொடுக்கலாம், மற்றவர்களுடைய அதாவது அவருடைய கருணை மனு நிராகரிக்கலாம் சொல்லி அவர் பரிந்துரைச்சிருந்தார். அன்னைக்கு அவர் செஞ்சிருக்கலாம்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் புள்ளி விவரத்தோட அந்த இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தினாங்க. இதை பற்றி கருத்து இல்ல, இது உலகம் முழுக்க இருக்கிற இதே நம்முடைய மொத்த தமிழ் சமூகமும் இப்படி குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்ட அந்த 4 நம்முடைய தமிழ் உறவுகளினுடைய அந்த தூக்கு கயிற்றை அறுக்கணும், தண்டனை குறைக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க அப்ப இருந்த முதல்வர் கருணாநிதி கிட்ட. அப்ப தமிழினத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய வாழ்நாளெல்லாம் இந்த தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை ஏமாற்றிய கருணாநிதி, திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த அந்த கருணாநிதி இந்த 4 பேருத்தினுடைய அந்த தூக்கு உறுதி செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசு, தமிழர்களினுடைய அரசா இருந்த அந்த கருணாநிதி ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அது அப்ப நினைச்சிருந்தா இந்த 4 பேரையும் அப்பவே அவங்க விடுதலை பண்ணிருக்கலாம், தூக்கு தண்டனையிலிருந்து அவங்கள ரத்து பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. கருணாநிதி இந்த 4 பேரும் கருணை மனு வந்த பொழுது அதுல பெண் என்று அது சோனியாவினுடைய ஒப்புதலை பெற்று அவருடைய கருணைப்படி பொண்ணுக்கு தாயி இவர் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவரை மட்டும் மேடம்னு இவர் கேட்டிருப்போல இருக்கு. அது ஏதோ அவங்க எக்ஸப்ஷன், அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துட்டு மறுபடி 3 இருக்கிற சாந்தன், முருகன், பேரறிவாளனுடைய இந்த கருணை மனுவை நம்ம நிராகரிச்சு அவங்க சாகான்னு சொன்னவர் தான் கருணாநிதி. அப்பதான் அந்த முடிவெடுத்து அமைச்சரவையில் முடிவெடுத்தார் கருணாநிதி. இப்ப சொல்றாரு இந்த 3 பேரையும் உடனே விடுதலை செய்யணும். எப்படி கபட நாடகம் அல்லவா, இரட்டம் அல்லவா? தான் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது இந்த 4 அவர்கள் தண்டனை குறைப்பை செய்து விடுதலை செய்திருந்தால் இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர்கள் இந்த 13 ஆண்டு காலம் சிறை கொட்டடியில் வாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நம்ம இந்த 13 ஆண்டுகள் சிறை கொட்டடியில் வாட வேண்டியதிலிருந்து மீண்டது மட்டுமல்ல, இந்த சர்ச்சையே வந்திருக்காது. ஏன்னா இப்ப இது அது ஏற்கனவே குடியரசுத் தலைவரோட ஏற்கனவே இவர்கள் அமைச்சரவை குழுவில் எடுத்த முடிவு. அந்த முடிவுக்கு பிறகு மீண்டும் நம்ம இதை மறு ஆய்வு செய்து உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, இது உலகத்துல இன்னும் கூடுதலா மிகப்பெரிய பகுப்பாய்வு செய்து மானுடத்தின் மீதும் அன்பின் மீதும் கருணையின் மீதும்
அந்த பார்வையை செலுத்தி அவர்கள் தந்த தீர்ப்பு, அதன் அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே அன்பு, கருணை, அதே பாசம், தாயுள்ளத்தோடு தாய்க்கு தாயாக இருந்து அந்த அப்பாவி இளைஞர்களின் உயிரை மீட்பதற்கும் காங்கிரசினுடைய அந்த ரத்த பசியிலிருந்து, அந்த தூக்கு கயிற்றிலிருந்து தமிழ் இளைஞர்களை மீட்க வேண்டும் என்று அவர்கள் உடனடியாக கருதி விடுதலை செய்யணும்னு நினைச்சது எதனால? காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த சதி, இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய சதி, சோனியாவுடைய ராகுலினுடைய இந்த சதியில் ஏதாவது இந்த தமிழர்களினுடைய இளந்தமிழர்களினுடைய விடுதலை தள்ளி போகலான்னு அவங்க அச்சப்பட்டு தான் இந்த தமிழர்களை உடனடியாக நம்முடைய இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி விரைந்து விடுதலை செய்யணும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பு படைச்சிருக்காங்க. நம்பி அந்த பொறுப்புக்கு விசுவாசமா நம்பிக்கையா இருக்குங்கிறதுல புரட்சி தலைவி அம்மானா அவங்க மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற அரசு, ஆட்சித்துறை தலைவர், மக்களினுடைய ஒட்டுமொத்த உலகளாவிய இருக்கிற மானுட சமூகத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு ஆட்சித்துறை தலைவர் தான் நம்முடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த உணர்வுகளை தான் பிரதிபலித்து அந்த தமிழர் விடுதலை செய்தார். கருணாநிதி பச்சை துரோகம் செய்த ஐயா சொன்னாங்க, தமிழர் மணி ஐயா சொன்னாங்க, 1991 தான் முதலாக ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு சில மாதங்களிலேயே கலிய பெருமாள் அவர்களை விடுதலை செய்த அந்த வரலாறு 25 ஆண்டுகள் கழித்து தமிழறிஞன் அதே கேள்வி. அது என்னன்னா, என்எல்சி பிரச்சனையாகட்டும், மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்தது, என்எல்சி பிரச்சனையாகட்டும், நீங்க குறிப்பிட்ட ரொம்ப நல்லா சொன்னீங்க, அந்நிய தேசத்தை விட்டுவிடலாம், தமிழக மீனவர்களை காப்பாற்ற முதலமைச்சர் எத்தனை கடிதங்கள், மீனவர் பிரச்சனையாகட்டும், காவிரி நதிநீர் பிரச்சனையாகட்டும், அரசியல கொள்றதுக்கு தொடர்ந்து சட்ட போராட்டம், என்எல்சியில தொடர்ந்து மத்திய அரசு போராட்டம், வெற்றி கிடைக்கும் வரை போராடுறது, ஏதோ சொல்லிட்டு சில அரசியல்வாதி விட்டுருவாங்க. ஆனா அப்படி இல்லாம தொடர்ந்து போராடுகிற முதலமைச்சர் அவர்கள், மக்களுக்காக போராடி வருகிற, மக்களுக்காக வாழ்ந்த முதலமைச்சரை பார்த்து இது போன்ற விமர்சனங்கள் வருகிறது தொடர்ந்து. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது அரசியலாக்கப்படுறது எப்படி பாக்குறீங்க? ஒரு முதலமைச்சராக பொது வாழ்வில் இருக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக சில விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் முதலமைச்சருக்கு பாராட்டுக்களை வழங்குவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் முதலமைச்சரிடம் ஏதாவது குறை இருக்குமா என்று தேடி கண்டுபிடித்து அதை பெரிதாக்கி விமர்சனம் செய்வது என்பது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் கலைஞர் கருணாநிதியை பொறுத்தவரையில் நான் எப்பொழுதும் ஒன்று சொல்லுவேன், வான்மீகி ராமாயணத்தை படித்தால் அதில் ஒரு வரி அழகாக ராமனை பற்றிய குறிப்பு இருக்கும். நான் மிகவும் நேசித்து வாசித்த வரி அது. வான்மீகி ராமாயணம் ராமனுடைய பெருமைகளில் மிகச்சிறந்த பெருமை எது என்று பட்டியல் போடுகிற பொழுது மறவாமல் சுட்டிக்காட்டுவது ஒன்றுதான், ராமன் இரு பேச்சாளன் இல்லை. ராமன் இரு பேச்சாளன் இல்லை, ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல், இதுதான் ராமன். ஆனால் கலைஞர் கருணாநிதியை பொறுத்தவரையில் அவர் எந்த ஒன்றிலும் இரு பேச்சு இல்லாத மனிதர் இல்லை என்பதுதான் இதுவரையில் இந்த தமிழக வரலாற்றில் அவரால் நிரூபிக்கப்பட்டிருக்கிற வரலாற்று உண்மை. நான் கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து கேட்பதற்கும் கேள்வி இருக்கிறது. நான் சட்டம் படித்தவன், சில காலம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவன். இன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த குற்ற விசாரணை சட்டம் இருக்கிறது, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்த சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய 432வது பிரிவு, 433வது பிரிவு, ஐபிசியில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கிற 161வது ஆர்டிக்கல், இவையெல்லாம் கருணாநிதி இருந்த காலத்தில் இல்லையா? இப்பொழுது முதல்வர் ஜெயலலிதா இருக்கிற போதுதான் இவையெல்லாம் புதிதாக கொண்டு வந்து சட்ட புத்தகத்திலே சேர்க்கப்பட்டனவா? அன்றும் இவை இருந்ததல்லவா? 2000 இவருடைய அமைச்சரவை கூடுகிறது. உச்சநீதிமன்றம் இங்கே இருந்து 26 பேர் மீது தடா நீதிமன்றத்தில் 26 பேர் மீதும் அவர்கள் தூக்கு தண்டனையை விதித்தார்கள். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றார்கள். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் 19 பேரை விடுதலை செய்துவிட்டார்கள். மீதமுள்ள 7 பேரில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள், 4 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கினார்கள். 4 பேர் தான் முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி. இந்த 4 பேருக்கும் தூக்கு தண்டனை அங்கே உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஆளுநரிடம் இந்த 4 பேரும் கருணை மனு சமர்ப்பிக்கிறார்கள். இந்த கருணை மனு சமர்ப்பிக்கிற பொழுது அவர் தன்னிச்சையாக அதை நிராகரிக்கிறார், கருணை மனுவை நிராகரிக்கிறார். இவர்கள் வழக்கு மன்றத்திற்கு, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறது? ஆளுநர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை.
அமைச்சரவையினுடைய கருத்தை கேட்டு அதன் அடிப்படையிலே தான் அவர் செயலாற்றி இருக்க வேண்டும். எனவே அமைச்சரவையினுடைய ஆலோசனை கேட்டு மறுபடியும் அவர் புதிய ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொன்னது. அதற்கு பிறகுதான் நீங்க சொல்லுகிற அந்த 2000 ஆண்டில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தபடி அமைச்சரவையை கூட்டி விவாதிக்கிறார். உண்மையில் நான் கேட்கிறேன், அன்றைக்கு அவர் நளினிக்கு மட்டும் ஆயுள் தண்டனையாக நீங்கள் தண்டனை குறைப்பை தரலாம் என்று சொன்னதற்கு காரணமே அதற்கு முன்பு சோனியா காந்தி சொல்லிவிட்டார். சோனியா காந்தி ஒரு பெண்ணாக இருக்கிற நான் ஒரு பெண்ணுடைய துயரத்தை அறிந்திருக்கிறேன், எனவே இந்த நளினிக்கு தண்டனை குறைப்பை தருவதில் எனக்கு தடை ஒன்றும் இல்லை என்று சொன்னார். அவருக்கு தடை இல்லை என்கிற காரணத்தினால் நளினிக்கு இவர் தண்டனை குறைப்பை தருவதற்கு முடிவெடுக்கிறார். மற்ற மூவருக்கும் தண்டனை குறைப்பு வந்துவிடக் கூடாது, அதில் சோனியா காந்திக்கு தடை இருக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த 3 பேருக்கு மட்டும் நீங்கள் மரண தண்டனையை நிறைவேற்றலாம் என்று இவர் இங்கிருந்து முடிவெடுத்து ஆளுநருக்கு அனுப்புகிறார். என்றால் அன்றைக்கு இந்த ரெமிஷன் குறித்து அவருக்கு சிந்தனை கிடையாதா? நீங்கள் இதே கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் 432வது செக்ஷன் மிக தெளிவாக சொல்கிற நீங்கள் தண்டனையை குறைக்கலாம் அல்லது தண்டனையிலிருந்து முழுவதுமாக விடுவிக்கலாம். 433வது ஷரத்தும் அதைத்தான் தெளிவாக சொல்கிறது. உங்களுக்கு மாநில அரசுக்கென்று அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் மத்திய அரசின் ஏவல் கூவலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாநில சுயாட்சிக்காக சங்கநாதம் எழுப்பியவர். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று உதடுகளில் முழங்கியவரே தவிர அவர் எந்த காலத்திலும் மத்திய அரசு இந்திரா காந்தி எப்பொழுது 1976 ஜனவரி மாதம் 30ஆம் நாள் அவருடைய ஆட்சி கட்டிலில் இருந்தவரை அகற்றியதோ அன்று தொட்டு மத்திய அரசை எதிர்த்து சின்ன சமிக்ஞையை தருவதற்கு கூட கலைஞர் கருணாநிதி தயாராக இருந்ததில்லை. எனவே மத்திய அரசில் யார் இருந்தாலும் அவர்களை மகிழ்ச்சி அடைய கூட அதற்கான வழிவகைகளை அவர் பார்த்தார். இப்பொழுது நான் சொல்வது மிக முக்கியமான ஒரு செய்தி, இது சட்ட நுணுக்கமான செய்தி. இன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு எதிராக ஏதாவது உச்சநீதிமன்றத்தில் வந்துவிடுமோ, தவறான முறையில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அல்லது அரசியல் ரீதியாக சில லாபங்களை கருதி முதலமைச்சர் அவர்கள் இந்த 7 பேரையும் விடுதலை செய்து விட்டாரோ, இதற்கு மாறாக ஒரு தீர்ப்பு வரக்கூடுமோ என்று நினைப்பவர்களுக்கு நான் விளக்குவது ஒன்றுதான். 2000 நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அமைச்சரவையை கூட்டி முடிவெடுக்கிற பொழுது 91 நடந்த நிகழ்ச்சி அது படுகொலை. 9 ஆண்டுகள் ஆகி இருக்கின்றன. இப்பொழுது 432வது பிரிவின்படி ஒரு இந்த அமைச்சரவை கூடி தண்டனையை குறைக்கலாம், தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் மரண தண்டனை பெற்றவராக இருந்தால் அந்த மரண தண்டனை பெற்றவருக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம். ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் அவர் விடுவித்து வெளியே அனுப்பிவிட முடியாது. காரணம், அதற்கு அடுத்தே 433A இதே கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் 433A தெளிவாக சொல்கிறது, நீங்கள் மரண தண்டனையிலே இருந்து தண்டனை குறைப்பு வழங்கி நீங்கள் ஆயுள் தண்டனையாக கொடுக்கக்கூடியவர் குறைந்தது 14 ஆண்டுகள் முழுமையாக அவர் சிறைவாசம் அனுபவித்திருந்தால்தான் அவரை நீங்கள் ஆயுள் தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம் என்று. இப்பொழுது நீங்கள் அன்றைக்கு கருணாநிதி இருந்த பொழுது 14 ஆண்டுகள் யாருமே முழுமையான சிறைவாசத்தை முடித்தவர்கள் இல்லை. எனவே 4 பேரையும் வெளியே அனுப்புவதற்கு கருணாநிதியால் இயலாது. ஆனால் 4 பேருக்கும் தூக்கிலே இருந்து விடுதலை கொடுத்து ஆயுள் தண்டனை வழங்கி இருக்க முடியும். அதை சோனியா காந்திக்காக அஞ்சி அவர் செய்ய தவறினார் என்பது ஒன்று. இப்பொழுது நீங்கள் நிலைமையை பார்த்தால் அத்தனை பேரும் 23 ஆண்டுகள் கடந்து விட்டார்கள். நீங்கள் நளினி, நீங்கள் அங்கே இருக்க ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன், இந்த 4 பேருக்கும் சேர்த்து இப்பொழுது முதலமைச்சர் சிந்தித்து விடுதலை வழங்கி இருக்கிறாரே, இது செல்லுமா என்றால் செல்லும். காரணம், இந்த 433A சிஆர்பிசியினுடைய அடிப்படையில் பார்த்தால் இவர்கள் அத்தனை பேருமே 14 ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசத்தை அனுபவித்து விட்டவர்கள், 23 ஆண்டுகளாக சிறைக்குள்ளே இருப்பவர்கள். எனவே 7 பேரும் வெளியே வருவதற்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கிய முதலமைச்சர் 2 காரியங்களை செய்திருக்கிறார். ஒன்று, சட்டத்தின் நுணுக்கங்களை அறிந்து சட்டபூர்வமாக யாரும் அதை மறுத்து விடாத நிலையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இரண்டாவது,
ஒரு மாநில அரசு என்பது ஒரு மத்திய அரசுக்கு மண்டியிட்டுத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை என்கிற போர்க்குணத்தோடு மாநில உரிமைகளை காப்பதற்கு புறப்பட்டிருக்கிறார். இந்த 2 செய்திகளின் அடிப்படையில் நான் முதல்வரை நிச்சயம் பாராட்டுவேன். நிச்சயமா ரொம்ப விளக்கமா சொன்னாங்க திருமதி அற்புதம்மாள். அதாவது சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து ஏனோ தானோ என்ற முடிவுகளை எடுப்பதில்லை என்பதைத்தான் அவர் அவ்வளவு ஆதாரத்தோடு சொல்கிறார். உங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். காரணம், பல வருடங்களாக கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேசும்போது ஐயா சொன்னாங்க, நீங்க போகாத ஊர் இல்ல, பேசாத இடம் இல்ல, ஆனாலும் அந்த நம்பிக்கை கிடைச்சது. நீங்க சொன்னீங்க முதலமைச்சரை பார்த்த பிறகுதான் சொன்னீங்க. அதை எப்படி பாக்குறீங்க முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கைகள், ஒவ்வொரு சட்ட நுணுக்கத்தையும் ஆராய்ந்து? இதற்கு முன்பு சார் பேசும்போது சொன்னாங்க, மத்திய அரசு இதற்கு முந்தைய ஆட்சி ஒரு துரும்பு அசைக்கல, அதுக்கான முதலமைச்சர்கள் உடனடியாக ஆய்ந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து? எல்லாம் அரசியல் ஆதாயம், இது அரசியல் சார்ந்த முடிவு இவங்க எடுத்திருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அதை யாருமே ஏத்துக்கல. ஒரு சிலர் தான் அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்ப இவங்க சட்டப்படி தான் இதை இவங்க முடிவு எடுத்திருக்காங்க. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துதான். இப்ப தமிழர் இவங்க தெளிவா சொல்லிட்டாரு. நான் இந்த தெளிவு இல்லாத போதே நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த தண்டனை குறைப்பு நடந்த உடனே அது மாநில அரசுக்கு அந்த உரிமைகள் வழங்கப்படுது. மாநில அரசு தான் அவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சதாசிவம் ஐயா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இவங்க பரோல் விடுப்பு இல்லாம 2 ஆயுள் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க இந்த 7 பேரும். அப்படி பார்த்தாலும் இவங்களை உடனே விடுதலை செய்யறதுக்கு தான் எல்லாரும் பரிந்துரை செய்வாங்க. இந்த நிலையில இவங்க சட்டத்தை இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இதுல எந்தவித அரசியலும் இல்லை அப்படின்ற நிலையில தான் இவங்க இவங்களை விடுதலை செய்திருக்கிறாங்க. ஏதோ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதுக்காகலாம் இவங்க விடுதலை செய்யல. இப்போ எந்த சட்டத்திலையும் இல்லாத ஒரு பெண் குழந்தைக்கு தாயின்லாம் அவங்களால தண்டனை குறைக்க முடியுது அப்படின்னும் போது, ஏன் இந்த தண்டனை குறைஞ்ச பின்னாடி மாநில அரசுக்கு வந்த பின்னாடி ஒரு முதல்வர் அம்மா இவங்களை விடுதலை செய்யக்கூடாது? அதுல எந்தவித தவறுமே இல்லை. அடுத்து ஒரு மாநிலத்துக்கு உள்ள அந்த அதிகாரத்தை இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற. அதேதான் திரு தமிழறிவுமணியும் சொல்லியிருந்தாரு. எந்த முதலமைச்சரும் செய்யாதது துணிச்சலான முடிவு. மத்திய அரசு என்ன சொல்லி விடுவார்களோ, ஏன் சொல்லி விடுவார்களோ என்ற கவலைப்படாமல், அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. அவங்க மனசாட்சிப்படியும் சட்டப்படியும் 23 ஆண்டுகளா இந்த நிரபராதிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியா இதை பத்தி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. தொடர்ச்சியா 23 ஆண்டுகளா ஐயா சொல்ற மாதிரி நான் ஏறாத படி இல்ல. எல்லா இடத்துலயுமே இந்த வழக்குல சேர்த்தவங்க எல்லாருமே அப்பாவிங்க. இதை வெளிப்படையா விசாரிச்சிருந்தா உண்மைகள் அப்பவே வெளியே வந்திருக்கும். இவங்க ராஜீவ் கொலையை சிறப்பா நாங்க செய்து முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக தான் மூடிய அறைக்குள்ள செய்தாங்க அப்படின்னு. தடா சட்டம் இந்த 19 பேர் விடுவிச்சது ஐயா சொன்னாரு. தடா சட்டத்துல வராதுன்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றத்துல இந்த தீர்ப்பையே சொன்னாங்க. உடனே 19 பேர் விடுதலை செய்யறாங்க. இப்படிப்பட்ட இந்த வழக்கு முரணான வழக்கு இதுல இருக்கு அப்படின்றத உணர்ந்து எல்லாருமே இதுக்கு ஆதரவா குரல் கொடுக்க தொடங்கிட்டத அம்மாவும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்ப அதுக்காக அவங்க விடுதலை செய்ய அதான் தமிழர் திரு தனியரசு போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பேட்டியின் சொல்லி இருந்தாங்க. அந்த தீர்ப்பு வந்த உடனடியாக பல மணி நேரம் ஆலோசனை, சட்ட நிபுணர்களோடு பல மணி நேரம் அந்த ஒரு அக்கறையோடு பல மணி நேரம் ஆலோசனை செய்து அதற்கு பிறகு புரட்சித்தலைவி அம்மா ஆராய்ந்து ஒரு முடிவை சாதாரணமா சொன்னாங்கனாலே அது உலகத்துல யாரும் மாத்துறதா வரலாறு இல்லை. அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு வெற்றிகரமா. சட்டமன்றத்தில் உலகறிய அவ்வளவு ஒரு ஆளுமையோடு அவ்வளவு ஒரு உறுதியோடு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தீர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் இல்ல, உலக நாட்டில் இருக்கிற எந்த நீதிமன்றத்திற்கு போனாலும் நம்முடைய தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த கூற்று, அந்த சட்டத்தின் ஆய்வுபடி அவர்கள் எடுத்த முடிவில் இருந்து அது யாரும் தடுத்து விட முடியாது. நம்முடைய அன்பு உறவுகள் சாந்தன் பேரறிவாளன் 7 பேரும் விடுதலையாகிறது உறுதி. அது மாண்புமிகு கருணையும் நீதியின் வடிவமாக இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய சிம்மாசனம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த சிந்தனை. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் குறுக்கிட்டு இருக்கிறத பத்தி என்கிட்ட எல்லாமே இப்போ இன்னைக்கு எல்லாமே கைபேசியில கேட்டாங்க. இப்படி ஆயிடுச்சு, என்னமா நினைக்கிறீங்கன்னு. எதுவும் நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இவங்க சட்டப்படி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்குள்ள அந்த அதிகாரத்தை இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அதை பொறுத்துக்க முடியாத ஏதோ இப்படி செய்யறாங்க, அவ்வளவுதான் இங்க நடந்திருக்கு. நாம சுயமரியாதையோட இந்த நம்பிக்கையை நிச்சயமா காட்டுது. திருமதி அற்புதம்மாள் சார் சொல்லுங்க. இதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. அதாவது நீங்கள் கூட இப்பொழுது பேசும் பொழுது அரசியல் ஆதாயத்திற்காக முதலமைச்சர் இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருப்பார்
என்பது போல மக்களில் சிலர் பேசுவதாக ஒரு பக்கம் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. நான் கேட்கிறேன், அரசியல் ஆதாயத்திற்காகவே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த முடிவை எடுத்ததாகவே வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம். 2011 சட்டப்பேரவையில் இந்த மூவருடைய தூக்கு தண்டனையை குறைத்து ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சருடைய முன்முயற்சியினால் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. 2011 அனுப்பப்பட்ட தீர்மானம் 2.5 ஆண்டுகளாக அப்படியே கூடையில் கிடந்தது, குப்பையில் கிடந்தது. நான் கேட்கிறேன், 2013 மார்ச் மாதம் வரையில் அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் ஒரு அங்கமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தானே? அப்படி என்றால் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் பிரதமரை சந்தித்து அல்லது உள்துறை அமைச்சரை சந்தித்து அல்லது ஜனாதிபதியை சந்தித்து, ஐயா சட்டப்பேரவையில் இப்படி ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி முதலமைச்சர் அனுப்பி இருக்கிறார், இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அன்பு கூர்ந்து இவர்களை நீங்கள் தண்டனை குறைப்புக்கு உள்ளாக்குங்கள் என்று சொல்வதை யார் தடுத்தார்கள்? ஏன் கலைஞர் அதை செய்யவில்லை? அவர் அரசியல் ஆதாயத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டியதுதானே. மன்மோகன் சிங் 2011 இங்கிருந்து சட்டப்பேரவை ஒரு தீர்மானத்தை அனுப்புகிற பொழுது அந்த தீர்மானத்தை ஏற்று உள்துறை அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கையை எடுத்து குடியரசுத் தலைவரின் மூலமாக தண்டனையை குறைத்திருந்தால் இந்த பெருமையை காங்கிரசும் பெற்றிருக்கலாமே. எனவே நீங்கள் அரசியல் ஆதாயம் என்று சொன்னாலும் கூட இதில் முதலமைச்சர் பெற்ற வெற்றியை இவர்கள் பெறவில்லை என்கிற ஆற்றாமையினால் வரக்கூடிய விமர்சனம் தானே தவிர இதில் நாம் குற்றம் சொல்லுவதற்கு முதலமைச்சர் பெற்றிருந்தா யார் என்ன மறுப்பு சொல்ல போறாங்க? அவங்களே அந்த பெருமை நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயம் மட்டுமல்ல, நான் பார்த்தவரை ஏற்கனவே நான் சொன்னது போல NLC விவகாரமாகட்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் நுணுக்கமாக ஆராய்ந்து சட்ட நிபுணரோடு கலந்தாலோசித்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அந்த வகையில் தான் இது எடுக்கப்பட்டிருக்கின்றது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து உங்கள் போன்று பல தமிழ் ஆர்வலர்கள் இந்த அறிவிப்பு பற்றி, முதலமைச்சருடைய அறிவிப்பு பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் பார்த்து விடலாம். அதிகாரம் இருக்கிறது, மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் ஏற்க மறுத்தாலும் மாநில அரசு விடுதலை செய்ய முடியும். அந்த வகையில் இந்த 7 பேருக்கும் விடுதலை கிடைத்ததை மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறோம். 7 பேரையும் விடுதலை செய்ய போவதாக தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த நல்ல அறிவிப்பு. மனித உரிமை கண்ணோட்டத்திலும் நீதியின் கண்ணோட்டத்திலும் சட்டப்படியும் ஒரு சரியான அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தமிழ் தேசிய விடுதலை இயக்கமும் மனித உரிமை ஆர்வலர்களும் மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கிறோம். 23 ஆண்டுகளுக்கு மேலாக கொடும் சிறையில் வாடி வருகிறார்கள். ஆக இந்த சூழலை ஒரு தாயுள்ளதோடு உணர்ந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமிழக அமைச்சரவையை அவசரமாக கூட்டி அதில் நல்லதொரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். தமிழரின் வாழ்வுரிமைக்காக உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒரு இலக்கு என்று சொன்னால், தமிழகத்தின் உரிமை பறிக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது என்று சொன்னால், தான் அமர்ந்திருக்கிற இந்த முதலமைச்சரினுடைய அதிகாரத்தை முற்று முழுவதுமாக பயன்படுத்தி அதைவிட ஒருபடி தாண்டி சென்று தீர்க்கமான துணிச்சலான முடிவெடுக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைவராக இன்றைக்கு அகில இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு தலைவர்களில் ஒருவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து வருகிறார். தமிழ் இனமே மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். இது வெறும் இந்த 3 பேருடைய தூக்கை குறைத்து விடுதலை செய்து மீதி இருக்கிற 4 பேரையும் விடுதலை செய்து அப்படி வெறும் இது ஒரு குற்ற வழக்கு, இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்ட 7 பேரை இன்றைக்கு விடுதலை செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு சாதாரணமான ஒரு செய்தி அல்ல இது. இன்றைக்கு தமிழக முதல்வருக்கும் நாங்கள் தலை தாழ்த்தி கரம் கூப்பி எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ் சமூகம் தங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்திய அரசாங்கம் தன்னை திருத்திக் கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை தமிழ் சமூகம் தமிழக அரசு வழங்கி இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். திருமதி அற்புதம்மாள், அதாவது
உங்கள் மகன் பேரறிவாளன், முருகன், சாந்தன், உங்கள் மகன் தவிர்த்து அந்த 2 பேர் 3 பேரும் ரொம்ப மிக எதிர்பார்ப்பு இருந்தது. அவர்கள் மட்டுமில்லாது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஜெயக்குமார், அப்புறம் நளினி, ரவிச்சந்திரன் இவர்கள் அனைவருக்குமே விடுதலை என்ற அறிவிப்பு யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு. ஒரு தாயாக பல ஆண்டுகளாக போராடியவராக உங்களுடைய கருத்து? உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா எல்லாமே அப்பாவிகள், இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே. இவங்களுக்கு எப்படி விடுவி கிடைக்கும், இவங்களை யார் காப்பாற்ற போறாங்களோ அப்படின்ற வேதனையில தான் நாங்க இத்தனை நாளா தவிச்சோம். இவங்களுக்கு தண்டனை குறைப்பு சதாசிவம் அறிவிச்சாருன்னவொன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருந்தது. அந்த நேரத்துல இவங்களுக்கு தண்டனை குறைப்பு வழங்கிட்டாங்க. இப்ப 7 பேருக்கும் விடுதலைன்னு நாம அந்த முயற்சியை கையில எடுக்கலாம். இனிமே இந்த 7 பேர் விடுதலையை முன்னிட்டு எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணலாம். இதை தமிழக முதல்வர் அம்மா கிட்ட கோரிக்கை வைக்கலாம். இவங்க எல்லாம் 23 ஆண்டா சிறையில இருக்காங்க, இவங்களுக்கு பரோல் விடுப்பே இல்ல. அப்படி பார்த்தா இவங்க 2 ஆயுளுக்கு மேல தண்டனை அனுபவிக்கிறாங்க. இப்படிலாம் சொல்லணும். அப்படிலாம் நான் கூடி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே இந்த 3 உள்ளிட்ட மற்றும் இருக்கிற 4 7 விடுதலை அப்படின்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் நான் சட்டமன்ற வளாகத்துக்கு வந்தேன். உண்மையிலேயே இது யாருமே எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி. இந்த துணிச்சலான முடிவை வேற யாராவது எடுத்திருப்பாங்களான்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே இவங்க சட்டப்படியும் நியாயப்படியும் இங்கு உள்ள தமிழர்களுக்கு இவங்க தான் பிரதிநிதின்னு சொல்ற அளவுல முதல்வராக இருக்கிறவங்க இந்த மக்களுடைய உணர்வெல்லாம் புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு நிறைவை தர்றபடியும் ஒரு பொதுவான இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க, இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதை அவங்க எதிர்க்காம இருந்திருக்கலாம். இருந்தாலும் இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா இவங்க முடிவை இவங்களை வெளியிடுற முடிவை இப்ப அறிவிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம். சார், இப்போ முதலமைச்சருடைய அந்த அறிவிப்பு சட்டப்பேரவையில் அமைச்சரவை கூடிச்சு, முதலமைச்சருடைய அறிவிப்பு வெளியான உடனே பாத்தீங்கன்னா 4-5 மணி நேரத்திற்குள்ளாக, அதிக நேரம் இல்ல, இந்த ட்விட்டர், பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள்ல இணையதளங்கள்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கானோர் கட்சி பேதமின்றி அவர்களே அதுல வார்த்தையில சொல்லியிருக்காங்க, நான் வேறு கொள்கையை கொண்டவன், ஆனாலும் முதலமைச்சர் இந்த செயலை நான் பாராட்டுகிறேன். லட்சக்கணக்கானோர் பாராட்டுறாங்க இந்த செயலை. இவ்வளவு மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இதில் பின்னாடி அந்த மனிதாபிமான செயலுக்கு துணை இருந்தாலும் கூட மத்திய அரசு ஒரு தடை கேட்டு போயிருக்காங்களே, அது மத்திய அரசினுடைய மனநோயை வெளிப்படுத்துகிறது. நான் தெளிவாகவே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரர்களுக்கு இன்னமும் இந்த இனம் சார்ந்து ஒரு உணர்வு எழவில்லையே என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. பழைய காங்கிரஸ்காரன் என்கிற முறையில் இங்கே இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் நாம் 3 பேருக்காக கண்ணீர் விடுகிறீர்களே, 7 பேர் வெளியே வர வேண்டும் என்று மகிழ்ச்சி கொள்கிறீர்களே, ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டாரே, அவரோடு 18 பேர் கொல்லப்பட்டார்களே, அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீர்களா என்கிறார். நான் கண்ணீர் விட்டேன். ராஜீவ்காந்தியினுடைய தனி அரசு சொன்னது போல் ராஜீவ்காந்தியின் படுகொலையை ஒரு மனிதனும் நியாயப்படுத்த முடியாது. விடுதலை புலிகளே அதை செய்திருந்தால் விடுதலை புலிகள் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழையாக இருந்திருக்கும். ஆனால் ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கு கண்ணீர் விட்டோம். அதனுடைய விளைவுதான் 91 நடைபெற்ற அந்த தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ராஜீவ்காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சியும் இதே ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்த பொழுது பெருவெற்றியை தேடி கொடுத்தார்கள். திமுகவை படுமோசமான தோல்வி பள்ளத்தில் வீழ்த்தினார்கள். ஒரு கொலை நடந்துவிட்டது என்பதற்காக நீங்கள் ஈழத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட பிறகும் வன்னுட்டி ராமச்சந்திரன் சொன்னதை போல உங்கள் ரத்த பசி ஆறாதா? பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கதற கதற கண்ணீர் விட்டார்களே, அதை கண்ட பிறகு நீங்கள் துடித்திருக்கிறீர்களா? ராஜீவ்காந்திக்காக துடிக்கக்கூடிய உங்கள் இருதயம், பல்லாயிரக்கணக்கான பெண் மக்கள் கற்பிழந்து கதறி கண்ணீர் விட்டார்களே, உங்கள் தங்கைக்கு அது நேர்ந்திருந்தால், உங்கள் மனைவிக்கு அது நேர்ந்திருந்தால், உங்கள் தாய்க்கு அது நேர்ந்திருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருந்திருப்பீர்களா? பார்த்தீர்களே. பார்த்தது மட்டுமல்ல, பக்கத்தில் இருந்து உதவினீர்களே. எனவே இவர்கள் மனநோயாளிகள். இந்த மனநோயாளிகளுக்கு மிகச்சரியான பாடத்தை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தருவார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் இல்லை, அல்லது தனி அரசு போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடியவனும் இல்லை. நான் சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் கருத்துக்களை வழங்கக்கூடியவன். இவை சரி என்றால் இயம்புவதும் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை என்று 45 ஆண்டுகளாக பொது வாழ்வில் நடப்பவன். நான் சொல்கிறேன், முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் அவர் எடுத்த இந்த முடிவு ஆங்கிலத்தில் சொல்வார்களே மாஸ்டர் ஸ்ட்ரோக், இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். திரு தனியரசு, இப்போ
தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் தொடர் முயற்சி, ஒரு நடவடிக்கையை பாதியில் விட்டு விடாம இன்னைக்கு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த தடை கேட்டு கொண்டு வரப்பட்ட அந்த வழக்கில் கூட பாத்தீங்கன்னா ராகேஷ் திரிவேதி, சுப்பிரமணிய பிரசாத் 2 வழக்கறிஞர்கள் தமிழக சார்பா வாதாடி இருக்காங்க. தொடர்ந்து தமிழக அரசுடைய முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக அரசுடைய இந்த விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரையும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தமிழ் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, அற்புதம்மாள் திருமதி அற்புதம்மாள் போன்றவர்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் பற்றி ஏற்கனவே ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த 3 இளம் தமிழர்களினுடைய தூக்கு தண்டனையை குறைத்து ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க அம்மா அவர்கள். அப்ப கூட யாரும் எதிர்பார்க்கல. அம்மா சொன்ன மாதிரியே தான் எதிர்பார்க்கல. நான் சட்டமன்றத்திற்குள்ள புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அந்த அணுவா அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்திருக்கேன். ஒரு விஷயத்தை கூட நம்ம மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடி தான் அம்மா கிட்ட நம்ம அந்த கோரிக்கைகளை வென்றெடுக்கணும் அல்லது பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு இல்லை. நான் பல விஷயத்தை பார்த்துட்டேன். மக்கள் எதை உணர்ந்து மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கானோ, வருத்தப்படுறானோ, வேதனைப்படுறானோ, அந்த வேதனையை கண்ணு முன்னாடி அடுத்த நாள் சட்டமன்றத்துக்குள்ள போய்க்கு வந்தா அறிவிப்பின் மூலமா, திட்டத்தின் மூலமா, சட்டத்தின் மூலமா தீர்க்கிறத பார்த்து நான் வியர்ந்திருக்கிறேன். நான் ஐயா மாதிரி தான் அரசியல அணுவா ஆய்வு செய்து உலகம் முழுக்க இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்தேன். மனித உணர்வுகளினுடைய அந்த பிரதிபலிப்பை ஆட்சித்துறை தலைவர் இவ்வளவு பகிரங்கமா அதை நடைமுறைப்படுத்துற விஷயம். அதனாலதான் நான் சொன்னேன், உலக அரசியல் வரலாற்றுல, மானுடவியல், சமூகவியல் வரலாற்றுல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்களுடைய அந்த அபரிமிதமான அறிவாற்றலை பார்த்து வியந்தணும். இதுவரைக்கும் அதுக்கு இணையா நான் இதுவரைக்கும் நான் யாரையும் ஒப்பிட முடியாத அளவிற்கு கண்ணு முன்னாடி பார்த்தேன். அதுலதான் நம்முடைய அம்மா ஈழத்தமிழர்களினுடைய அந்த விடுதலைக்காகவும் ராஜபக்சே போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும், இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்திட வேண்டும். இந்த தீர்மானம் காமன்வெல்த் மாநாட்டில் பெயரளவுக்கு கூட இந்தியா பிரதிநிதி கலந்து கூட அந்த வார்த்தையை பாருங்க, பெயரளவுக்கு கூட மீனவர்களுடைய அந்த பிரச்சனை மட்டுமல்ல, பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்றியதுதான் மிக முக்கியமானது. அது அந்த அணுவா அந்த வார்த்தை வரிகளை பார்த்தீங்கன்னா, நீங்க உலகத்தில் இருக்கிற எந்த சட்ட புத்தகத்திலையும், உலகத்தில் இருக்கிற எந்த நீதிமன்றத்திலையும் நம்ம ஒரு எழுத்த ஒரு வரியை குற்றக்குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வரி இருக்கும். இன்னைக்கு நீங்க நேற்று 110 அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதும் 2011 ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஆகஸ்ட் 30 அவங்க அந்த 110 விதிகளை அவங்க அறிவிப்பு கொடுத்ததும் அவ்வளவு நுணுக்கமா ஆய்வு செய்துதான் அந்த செய்தி சொல்லுவாங்க. அது இந்திய அரசாங்கமோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையோ இதை பரிதலிக்க முடியாத அளவுக்கு அந்த வார்த்தை இருக்கும், அதுல கண்ணியம் இருக்கும். அந்த புரிதல், ஒரு விஷயத்தின் மேல இருக்கிற புரிதல், அந்த தூய தமிழ், அவங்க ஆங்கிலம் 2 மொழியிலையும் அவங்க அந்த உச்சரிப்பில் கூட தவறு வர முடியாது. அப்படி இந்த நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு கிடைக்காத தவமிருந்து பெற்றாலும் அளப்பரிய அந்த தவத்தில் கூட நம்மளுக்கு இப்படி தலைவர் கிடைப்பாங்களான்னு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இன்று தமிழ் சமூகமே மெச்சி உச்சி முகர்ந்து இந்த தமிழ் சமூக மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இந்த அரசுடைய நடவடிக்கைகளை பார்த்து வியந்துதான் நம்ம அம்மாவை ஆட்சி பொறுப்பை மகிழ்ந்து வரவேற்கிறோம். இந்த நடவடிக்கைகளை வரவேற்கிறோம். கச்சத்தீவை மீட்புறது, காமன்வெல்த், இலங்கை பிரச்சனை, தமிழக மீனவர்கள் ஐயா சொன்னாங்க, நம்முடைய இந்த 3 தமிழர்களை இப்ப நம்ம விடுவிக்கப்பட்டதில்லை. ஈரான் நாட்டில் இருந்த மீனவனை எப்படி மீட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளவு உதவி செய்தாங்கலாம் தெரியும். அப்படி உலகத்தில் எந்த இடத்திலையும் சட்டத்திற்கு புறமா அடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவங்க எல்லாம் விடுதலை செய்யறதுதான் நம்முடைய முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய இந்த நடவடிக்கை சுட்டி இருக்கிறது. முத்தாய்ப்பாக இந்த தமிழர்கள் உச்ச நீதிமன்றத்திலையும் கட்டாயமாக தமிழக அரசு வாதிட்டு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய அந்த கருணையால், அன்பால், தீரத்தால் அந்த 3 தமிழர்களும் 7 தமிழர்களும் விடுதலை செய்ய தொடர்ந்து பேசும் நேரம் இல்லாத காரணத்தால் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கும். அதற்கு முன்பாக சமூக ஆர்வலர்கள், அரசியல் தலைவர்கள் ஒன்றே பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதை இப்போது பார்த்து விடலாம். இமீடியட்டா முடிவெடுத்து அவங்க முதலமைச்சர் தூங்கினாங்களா கூட எனக்கு தெரியாது. என்னன்னா ஷி வுட் ஹவ் கன்சல்டட் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்கள பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அவ்வளோ ஒருத்தரோட நிறுத்த மாட்டாங்க, ஒரு விஷயங்களை பத்தி நிறுத்தும், அவ்வளோ கேர்ஃபுல்லா உன்னிப்பா அதை பத்தி யோசித்து பல பேர் கன்சல்ட் பண்ணி, ஸோ லீகல் ஒப்பீனியன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி காலையில கேபினெட் கூட்டி கேபினெட்டை டிஸ்கஸ் பண்ணி, ஸோ கேபினெட்டோட டெசிஷன் அப்படின்னு சொல்லி 110 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க.
ஸோ இதில் ஒரு பாலிட்டிக்ஸ் அடங்கியிருக்கு, எலெக்ஷனுக்காக செய்கிறாங்க என்றது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு. இது உண்மையாகவே இது ஒரு நாங்களாம் எல்லாருமே ஒரு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், ஒரு உண்மையான ஒரு உள்ள எல்லாருமே இதை வரவேற்பாங்க. அதுதான் இப்போ மக்கள் செய்து கொடுக்குறாங்க. 7 பேரோட விடுதலை ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். எனக்கு மட்டும் இல்லை, தமிழர்களுக்கு, உலகம் முழுக்கும் வாழும் தமிழர்களுக்கு, தமிழக மக்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஒரு அதிகாலை பொழுதில் தமிழக முதல்வர் பரிசளித்திருக்காங்க. உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, இந்த சமகால வாழ்க்கையில் இதுவரை நாங்கள் சந்தித்திராத ஒரு மகிழ்ச்சி இந்த தருணம். இந்த மூவருக்கு மட்டுமில்ல, அவர்களை சார்ந்த 7 பேருக்கும் நான் விடுதலை தரேன். மத்திய அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, 3 நாள் மட்டும்தான் கெடு. அதன் பிறகு என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, என்னுடைய அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி நான் விடுதலை செய்வேன்னு சட்டசபையில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அதை சொன்ன விதமும், அந்த கண்ணிலையும் அந்த முகத்திலேயும் இருந்த தீர்க்கம், தமிழர்கள் என்னைக்கும் சாய மாட்டார்கள், நிமிர்ந்து நிற்பார்கள்னு எல்லாருக்கும் ஒரு பெரு நம்பிக்கையும் பெரு மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கு. மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங், இயக்குனர் சேரன், கௌதமன் ஆகியோர் அளித்த பேட்டியை பார்த்தோம். நேரம் இல்லாத காரணத்தினால் பள்ளி மாணவர்களுடைய, கல்லூரி மாணவர்களுடைய பேட்டியை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் நமது சிறப்பு விருந்தினரிடம் இறுதி கருத்தை கேட்க வேண்டியிருக்கிறது. திரு தமிழறிவுமணியன், நேரமில்லாத சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை, முதலமைச்சரின் நடவடிக்கைகள், ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறீங்க? முதலமைச்சரை பொறுத்தவரையில் நான் வியந்து பாராட்டுகிற மிக முக்கியமான அம்சம், மாநில உரிமைகளுக்காக மத்திய அரசிடம் மிகுந்த துணிவோடு அவர் போராடுகிற அந்த போர்க்குணம்தான் உண்மையில் நான் வியந்து பாராட்டுகிறேன். இதில் கட்சி சார்பற்று அனைவருமே அவரை நாம் பாராட்டுவதோடு அவருக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். கச்சத்தீவு பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 1974 கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்த போதுதான் இந்திரா காந்தி தன் வீட்டு சீதனத்தை தனக்கு வேண்டியவருக்கு கொடுப்பது போல் சிறிமாவோ பண்டாரநாயகாவிடம் எடுத்து கொடுத்தார். இன்றைக்கு கச்சத்தீவில் நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்று மத்திய அரசு சொல்கிறது. ஆனால் இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் பெருபாரி வழக்கை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்றத்தில் போய் அதை கொண்டு நிறுத்தி இருக்கிற ஜெயலலிதா அவர்களுடைய சட்ட அறிவு உண்மையிலேயே பாராட்டுக்கூடியது. NLC-யை பொறுத்தவரையில் அது பெருந்தலைவர் காமராஜர் பெரும்பாடுபட்டு கொண்டு வந்து சேர்த்த நெய்வேலி நிலக்கரி சுரங்க திட்டம் 1600 கோடி ரூபாய்க்கு மேல் ஆண்டுக்கு லாபத்தை தரக்கூடிய அந்த திட்டம், அந்த திட்டத்தில் 10 விழுக்காடை இவர்கள் தனியாருக்கு தாரை வார்க்க முயன்ற போது அதை தடுத்தது மட்டுமல்ல, அதை 5 விழுக்காடு மாநில அரசே பெறுவதற்கு வழிவகுத்தாரே, அது உண்மையில் பாராட்டுக்குரியது. 5 ஆண்டு காலம் கலைஞர் கருணாநிதி மீது எனக்குள்ள மாறாத கோபத்திற்கு மிக முக்கியமான காரணம், காவிரி பிரச்சனை என்பது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய விவசாயிகளின் பிரச்சனை. காவிரி தீர்ப்பாயம் வழங்கிய அந்த தீர்ப்பின் வாசகத்தையே 5 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய அரசிதழில் வெளியிடாமலேயே மத்திய அரசு மறைத்து வைத்திருந்த பொழுது பக்கத்தில் ஆட்சியில் அமர்ந்திருந்த கருணாநிதி பார்த்து கொண்டிருந்தார். அது வெளியே வருவதற்கு, அரசிதழில் வெளியிடப்படுவதற்கு இதே உச்சநீதிமன்றத்தின் வாசலிலே போய் ஜெயலலிதா அவர்கள் நின்று வெற்றி கொடி நாட்டினார். இப்படி மாநிலம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசின் ஏவல் கூவலாக தலைவணங்கி நிற்காமல் மத்திய அரசை எதிர்த்து உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தோடு இந்த தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் செயற்படுகிறார் என்றால் அது ஜெயலலிதா என்று சொல்வதில் எனக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லை. நிச்சயமாக நெடுநிலையாளரின் கருத்தை கேட்டோம். திரு தனியரசு, நிகழ்ச்சியோடு இறுதிக்கு வந்திருக்கிறோம். சுருக்கமா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த 3 பேர் மட்டுமல்லாது 7 பேருடைய விடுதலை பற்றிய முதலமைச்சரோட அறிவிப்பு, துரித நடவடிக்கை, இதை பற்றி உங்க கருத்து என்ன? 7 தான் நம்முடைய இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் விடுதலை என்பது ஒரு மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க விடுதலை. அது நீதித்துறையிலையும் அரசியல் துறையிலையும் நமக்கு கிடைச்சிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொக்கிஷமான திருநாள் அப்படின்றத நம்ம அன்னைக்கு நேற்றைய நம்ம சட்டமன்ற நடவடிக்கைகள் மூலமா சொல்றோம். அதனால கருணையும் நீதியும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வடிவமாக நின்று வென்றிருக்கிறது என்றுதான் இந்த மகிழ்ச்சிகரமா இந்த செய்தியை நான் பதிவு செய்ய. நன்றி திரு தனியரசு. திருமதி அற்புதம்மாள், உங்களுடைய நிறைவு கருத்து என்ன? இந்த விவாதத்தினுடைய நிறைவு கருத்தா நீங்க சொல்லும்போது உங்கள் மகன் உங்களுக்கு கிடைப்பான் என்பதுதான் நிறைவு கருத்து. இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் என்று தொடங்கி அம்மா இன்று வரை இந்த தமிழர்களின்
மேன்மைக்காகவும் உரிமைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். அதன் இறுதியாக இப்பொழுது இந்த 3 மட்டுமல்ல 7 விடுதலை என்று சட்டப்படி அறிவித்திருக்கிறார்கள். இது அரசியலா அவங்க பண்ணா தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னால இவங்க சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட நோக்கம் இல்லாமல் இவர்கள் சட்டப்படியும் நியாயப்படியும் இந்த தமிழர்களின் உணர்வை பிரதிபலிக்கும் விதத்தில் இவங்க இந்த செய்திருக்கிறாங்க. இதை இந்த தமிழ் இனம் இருக்கும் வரை இந்த தமிழர்கள் இந்த எங்க குடும்பங்கள் மட்டும் இல்ல எல்லா தமிழர்களும் இதுக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுப்பாங்க என்ற கருத்தை இங்க பதிவு செய்ய விரும்புறேன். நிச்சயமாக நீங்க சொன்னதுபடி திரு தமிழறிவு மணியன் நடுநிலையாளர்கள், தனியரசு போன்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், உங்களை போன்ற தாய்மார்கள் மட்டுமல்ல பல லட்சக்கணக்கான மக்கள், இதுபோன்று பல கோடிக்கணக்கான மக்கள் எழுச்சி அதாவது மிகுந்த மனநெகிழ்ச்சி முதலமைச்சரை தொடர்ந்து பாராட்டி வருகிறார்கள். காரணம், முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அந்த தீர்க்கமான ஒரு முடிவு, தீர்க்கமான அந்த அறிவிப்பு தான் காரணம். இதை நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு தடை செய்வதையும் மற்றொரு கோணத்தில் அதையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். முதலமைச்சருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நெகிழ்ச்சியோடு மக்கள் நன்றியோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட காந்திய மக்கள் கட்சியின் தலைவர் திரு தமிழறிவு மணியன், கொங்கு இளைஞர் பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள், பேரறிவாளன் அவர்களின் தாயார் திருமதி அற்புதம்மாள், உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.